நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதிய எழுச்சியை தமிழகத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்தது மறுக்க முடியாது. ஆனால் அவருடைய தற்போதைய கிரக நிலைகள் வந்து அவருக்கு சாதகமாக இல்லை. அவர் ஒரு போராளி. அவர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் கூட்டணிக்கு போறேன், நீ 2 பேர் வா, நான் 2 பேர் வா. நான் ஒரு போராளி, நான் ஒரு கருத்தியலை வைக்கிறேன். அந்த கருத்தியலுக்கு என்னைக்கு மக்கள் தயாராகிறாரோ அன்னைக்கு நான் அரசியல் அமைக்கிறேன். ஓட்டு போன முறை 8% வாங்கியிருந்தாரு, நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னா இல்லையா, அந்த முன்னேற்றம் இந்த முறை இருக்காது. அதை விட குறைவா இருக்கும். அதை விட குறைவாக தான் வரக்கூடிய சூழ்நிலை அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கு. அதற்கு காரணம் விஜய் தான் அந்த அவருடைய ஓட்டெல்லாம் பறிப்பாரு. விஜய் சீமானுடைய அந்த ஆதரவு ஓட்டுகளை கவர்ந்து இழுத்துருவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்றைய அரசியல் சூழலில் அவருக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஓட் பேங்கிங் அரசியலில் குறைவாக இருந்தாலும் எதிர்காலம் அவருக்கு சிறப்பாக தான் இருக்கும். எதிர்காலத்தில் அவர் திருப்பியும் அவருடைய கட்சியும் இருக்கும், அவருடைய அரசியலும் இருக்கும். ஆனால் அவர் தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறதுக்கு இன்னும் அவருக்கு பார்த்தீங்கன்னா சில பலங்கள் தேவைப்படுது. இந்த தேர்தலில் அவரும் சில பாடங்கள் கற்றுக்கொள்கிறாரு, சில விஷயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அவரே உருவாக்குவார் அப்படின்ற மாதிரி தான். இப்போ திரு சீமான் அவர்களுக்கு அந்த யோக அமைப்பு இல்லை. அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு நாளும் வர முடியாது. 2028 வரக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து அடுத்து 2030 2028 அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் எவ்வளவு பேசினாலும் மக்கள் அப்படியே ஆஹா நான் சீமானுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அழிவு இருக்காது, அது போராளி. அவங்க திருப்பி தளத்தில் நிற்பாங்க. இவருக்கு அந்த நேரம் யோக சனி காலம் வரும்போது அது கண்டிப்பாக இன்னும் புத்துணர்ச்சியோட வரும். ரெண்டாயிரத்தி 26 தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, குறிப்பா சீமான் அவர்களுடைய ஜாதக அந்த கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட முடியுமா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதிய எழுச்சியை தமிழகத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்தது அது மறுக்க முடியாது. இளைஞர்கள் நிறைய ஆர்வப்பட்டாங்க. அதோட கொள்கைகள் அதோட கருத்துக்களை திரு சீமான் அவர்கள் வெளிப்படையாக நிறைய இடங்களில் பேசினார். அந்த கருத்துக்களுக்கு இளைஞர் மத்தியில் நல்லா வரவேற்பு இருந்தது. கருத்தியலாக பார்க்கும்போது அவருடைய கருத்துக்கள் அதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்க, ஆனால் இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு தான் மக்களோட எளிய முறையிலான கருத்துக்கள். ஸோ அதுதான் தேர்தலில் உங்களுக்கு அந்த வாக்காளர்களை கொண்டு வரல. கருத்துக்களுக்கு ஓகேப்பா, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும், நம்ம தொழில் ரீதியாக அவ்வளோ புரட்சிகள் செய்யலாம், இப்படியெல்லாம் ஓகே தான். ஆனால் அவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் அவர் இருக்க வரைக்கும் பேசப்படும். கண்டிப்பாக நல்ல கருத்துக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய தற்போதைய கிரக நிலைகள் அவருக்கு சாதகமாக இல்லை. சீமானுக்கு ஜாதகமா அந்த ஆமாம். ஜாதக கட்டமா அந்த இப்போ ஓட்டு போன முறை 8% வாங்கியிருந்தாரு, நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னாங்க இல்லையா, அந்த முன்னேற்றம் இந்த முறை இருக்காது. அதை விட குறைவா அதை இருக்கும். விட குறைவாக தான் வரக்கூடிய சூழ்நிலை அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கு. அதற்கு காரணம் விஜய் தான் அந்த அவருடைய ஓட்டெல்லாம் பறிப்பாரு. விஜய் சீமானுடைய அந்த ஆதரவு ஓட்டுகளை கவர்ந்து இழுத்துருவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதை எப்படி நம்ம சொல்லணும்னா, தனிநபர் தனிநபர்களுக்குரிய விஷயங்கள்லாம் நம்ம ஜோதிடத்தில் பார்க்க போகிறதே இல்லை. அவர் ஒரு சீமானாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். கிரக அமைப்பு நல்லா இருந்தால் தான் முதல்வராகக்கூடிய யோகங்கிறது வரும். அது சாதாரண ஒரு குடிசைவாசியையும் கோடீஸ்வரனாக்கும், கோடீஸ்வரையும் கீழே தள்ளிடும். கிரக அமைப்புகள் கரெக்டாக வேணும். அப்போ திரு சீமான் அவர்களுக்கு அந்த யோக அமைப்பு இல்லை. அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு நாளும் வர முடியாது. அது ஜாதக அமைப்பு. அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் கருத்தியலாக மக்களுக்கு சில விழிப்புணர்வுகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இவர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த விழிப்புணர்வை மக்கள் இளைஞர்கள் அதை ஏற்றுக்குவாங்க. இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு அவருக்கு உண்டு. ஆனால் அவருக்கு அது ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவர் ஒரு பிரபலமான ஆள் இல்லைல்ல. அவரோட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி வலுவாக இருந்தால் தான் மக்கள் ஆதரவுங்கிறது கிடைக்கும். அப்போ அவருக்கு சனி வலு குறைவு. அவருடைய ஜாதகப்படி அது ஆப்போசிட்டான கிரகம் சனி. அப்போ இவர் எவ்வளவு பேசினாலும் மக்கள் அப்படியே ஆஹா நான் சீமானுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. மக்கள் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
தமிழக மக்கள் கடகராசிக்காரங்க. அவங்க வந்து நட்சத்திரங்கள விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இவர் வந்து ஒரு பிரபலமான இயக்குனரோ, பிரபலமான நடிகரோ அவரு இல்ல. அந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு இல்ல. அவரும் ஒரு சாதாரண ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. சில கருத்துக்கள சொன்னாருங்கிற அளவுல தான் அவருடைய கட்சி வந்து இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் அவருக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்காது. இப்ப சீமான் 2026ல முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னா, ஓகே. அது ஏதோ ஓகே. ஜென்மத்துக்கும் சீமான் முதலமைச்சர் ஆக மாட்டாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா, இத எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்ப அவருடைய ஜாதக கட்டமைப்ப எப்படி பார்க்கணும்? தமிழக அரசியல பொறுத்தவரைக்கும் நெறைய கட்சிகள் இருந்தது. சின்ன சின்ன கட்சிகள் நெறையா வந்தது உங்களுக்கே தெரியும். அது வந்து போன முறை வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் அழிஞ்சு போகும்ன்னு சொன்னேன். அதே மாரி தேர்தல் ஆணையமே நெறைய பேத்த நிராகரிச்சுட்டாங்க. ஸோ இந்த தேர்தலுக்கு பிறகுமே நெறைய அந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து தன்னுடைய பின்னடைவ தான் அது சந்திக்க போகுது. ஒரு சின்ன சின்ன சதவீத ஓட்டுக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த கட்சிகள்லாம் வந்து காணாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் வரும். 2031 தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும் தான் இருக்கும். சிறு கட்சிகள் இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. அதுல இந்த கட்சியும் ஒண்ணா தான் கண்டிப்பா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்லாம் இத விட சீமானுக்கு இன்னும் மோசமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்லயும் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல சீமான் பேசுவாரு. தந்தை பெரியாரை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்படித்தான் புரிஞ்சுக்கணுமா? அப்படிதான் பார்க்கணுமா? இல்ல அவரு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு போறாருங்க. நம்ம கட்டத்துல சொல்றோம். ஆ. அவருக்கு வந்து அந்த அமைப்பு இல்லங்க. அவரு வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து ஒரு 3 கட்சி தான் முன்னாடி இருந்துச்சு. காங்கிரஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரஸ், திமுக ஆச்சு. அதுக்கப்புறம் அதிமுக. இரட்டையில அதிமுக வந்தது இல்லையா? அப்புறம் அதிமுக வந்த பிறகு நெனச்சவங்கலாம் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வதன்னு கட்சிகளா வந்தது. பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டு வந்துகிட்டே இருந்தது. இது ஒரு பீக்ல போயிட்டு இருந்துச்சுல்ல. அது வந்து ஜாதக ரீதியா மேஷத்துக்கு சனி பெயர்ச்சி ஆயிருவாரு. அப்ப தலைமை ஸ்தானத்துக்கு சனி போய் அங்க சனி நீசமாயிருவாரு. மேஷ ராசியில. அப்ப அந்த மேஷத்த விட்டுட்டு சனி விலகும்போது, அவர் வந்து அந்த மேஷம்ங்கிறது தலைமை. ஆ முதல் ராசி மேஷ ராசி. ஸோ அந்த ராசியில சனி வரும்பொழுது, ஆ அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நெறைய பேருக்கு உயிர் கண்டம் ஏற்படும். அடுத்த சனி பெயர்ச்சியில. இப்ப சீமானுக்கு அப்படி இருக்கா? சீமான நான் சொல்லலங்க. ஆ. பொதுவா தலைவர்களுக்கு நெறையா கண்டங்கள குடுக்கும். அது வந்து அடுத்த தேர்தல் வரும்பொழுது அந்த மாரி நெறைய தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. நெறையா கட்சிகளும் இல்லாம போயிரும். 2026க்கு பிறகு வரக்கூடிய 31ல தேர்தல்கள்ல. 2027க்கு அப்புறம் திரும்ப ஒரு சனி பெயர்ச்சி வருது இல்லையா? அதுல நெறைய அரசியல்வாதிகளுக்கும், தலைமையில இருக்கவங்களுக்கும் கண்டங்கள் ஏற்பட்டு, நெறைய தலைவர்களும், நெறைய கட்சிகளும் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பயிற்சியாகி வரும்பொழுது, ஒரு தமிழகத்துல வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும் தான் இருக்கும். அது மக்களுக்கு நல்லாட்சி கண்டிப்பா குடுக்கும். ஒரு சில கட்சிகள் அழிந்து போகக்கூடிய சூழலே இருக்குங்கிறீங்க. கட்டாயம் இருக்கு. 2026ல சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய ஜாதக. நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா வந்து அவர் ஒரு அரசியல்வாதி இல்லையே. நீங்க அப்ப யாரு? அரசியல்வாதி இல்ல. அவர் ஒரு போராளி. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி மாரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, நான் கூட்டணிக்கு போறேன். நீ 2 பேர் வா, நான் 2 பேர் வா. நான் ஒரு போராளி. நான் ஒரு கருத்தியல வைக்கிறேன். அந்த கருத்தியலுக்கு என்னைக்கு மக்கள் தயாராகிறாரோ, அன்னைக்கு நான் அரசியல் அமைக்கிறேன். அதான் அவருடைய கொள்கையும், கோட்பாடும். அந்த கருத்தியலை நோக்கி மக்கள் என்னைக்கு வராருன்னு 10 வருஷம் கழிச்சு வரலாம், 20 வருஷம் கழிச்சு வரலாம். அந்த நேரத்தில இவரு இருக்கலாம், இவரு இல்லாமல் போகலாம். இவரு இல்லாம வேற ஒரு தலைமையில கூட அந்த கட்சிய ஆட்சி அமைக்கலாம். ஆனா, அந்த அவர் வச்ச கருத்தியல், அது வந்து கருத்தியல் தான். அவர் போராளி தான். அதில தான் அவர் காம்ப்ரமைஸே ஆவறதில்ல. இந்த நேரத்தில ஜாதக ரீதியா பார்க்கும்போது அவருக்கு அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனியானதுப்பட்டது மார்ச் மாசம் 6ஆம் தேதி முழுமையாக திருநள்ளாறு சனி பெயர்ச்சியா வருது. வரும்போது இன்னும் வலுவாக இருக்கும். அஷ்டமத்து சனி ஆகாது. ஆகாத பட்சத்தில அவருக்கு அரசியல்ல பின்னடைவா தான் இருக்கும். இந்த அஷ்டமத்து சனி வர நேரத்தில அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்னமும் சரியாக வந்து அமையல. சின்னமும் விவசாய சின்னம் தான் வந்திருக்கு. அவர் வந்து பேச்சால் பெரிய ஆளானவரு. செவ்வாய் பலுவான ஜாதகம். செவ்வாய்ன்றது வாய், பேச்சு. அதன் மூலியமா வந்தாரு. அதனால தான் மைக் சின்னம் போன வாட்டி வந்துச்சு. மைக் சின்னத்தால வந்து நல்ல ஓட் பேங்கிங் வந்தாரு. 8% வந்தாரு. இப்ப மைக் சின்னம் போயிடுச்சு. திருப்பி விவசாயம் வாங்கியிருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஓட் பேங்கிங் அரசியல் வராது. அதுக்கு தகுந்த மாரி கிரக அமைப்புகளும் இல்ல. ஆனா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2028ல திருப்பி சனி பெயர்ச்சி வரும். 2028 கடைசியில சனி பெயர்ச்சி வரும்போது, அவருக்கு யோக சனி காலமானது தொடங்கும். யோக சனி காலமானது தொடங்கும்போது, அவருடைய அந்த கருத்தியலும், அவருடைய அரசியலும் மீண்டும் உயிர் பெற்று வரும். அப்படி உயிர் பெற்று வரும்போது, அன்னைய சூழல்ல அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ,
ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஜொலிக்கிற ஒரு காலகட்டம். அந்த நட்சத்திரங்கள் பின்னாடிலாம் மக்கள் போயிட்டு திருப்பி ஒரு யூ டர்ன் போட்டு வருவாங்க. அப்படி வரும்போது மீண்டும் சீமானுடைய கருத்தியலும், சீமானுடைய அரசியலும் வந்து மீண்டும் புத்துணர்ச்சியாக திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய அரசியல் சூழல்ல அவருக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வோட் பேங்கிங் அரசியல்ல குறைவாக இருந்தாலும், எதிர்காலம் அவருக்கு சிறப்பா தான் இருக்கும். எதிர்காலத்தில அவரு திருப்பியும் வந்து அவருடைய கட்சியும் இருக்கும், அவருடைய அரசியலும் இருக்கும். ஆனா, அவரு தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில பலங்கள் தேவைப்படுது. சனி பலமான ஆட்கள் தேவை. அதேமாரி வந்து குரு பலமான ஆட்கள் தேவை. அப்படி வரும்போது அந்த கட்சிய ஆட்சி அமைக்கிறத பத்தி அப்ப நம்ம பார்க்கலாம். ஆனா, அவருடைய கட்சியோ, அவருடைய அரசியலோ கண்டிப்பா பின்னோக்கி போகாது. அவர் அரசியல்வாதி அல்ல, போராளி. இப்ப அஷ்டமத்து சனி இருக்கிறதால தான் இந்த பின்னடைவு. 2026 பொறுத்தவரைக்கும் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அரசியல் சூழல் சாதகமா இல்ல. அடுத்து வரக்கூடிய 2031 தேர்தல்ல சீமானுக்கு அனுகூலமான ஜாதக சூழல் அமைப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆ. 2028ல வரக்கூடிய சனி பெயர்ச்சியிலிருந்து அடுத்து 2030, 2028 அடுத்த பார்லிமென்ட் எலக்ஷன்லயே அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அப்படி 2031 எலக்ஷனை பொறுத்தவரைக்கும் சீமான் அவர்கள் ஒண்ணு எதிர்க்கட்சியா ஆயிருவாரு அல்லது முதலமைச்சர் ஆயிருவாரு. அப்படிலாம் அப்படி பார்க்கலாமா? அந்த மாரி நம்ம பார்க்கக்கூடாது. அந்த அந்த கட்சி அழியாது. அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழிவு இருக்காது. அது போராளி. அவங்க வந்து திருப்பி தளத்தில நிப்பாங்க. போராளியான கட்சி திருப்பி தரத்தில நிப்பாங்க. இவருக்கு அந்த நேரம் யோக சனி காலம் வரும்போது, அது கண்டிப்பா இன்னும் புத்துணர்ச்சியோட வரும். உங்களுடைய பார்வையில 2026 சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியோட ஜாதக அமைப்பு. ஐயா சொன்ன மாரி சீமான் அவர்களுடைய ஐயா சீமான் அவர்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உச்ச குரு, கேது சந்திக்கக்கூடிய இந்த 2 இணைவு. இப்போ இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த தேர்தல்ல அவரும் வந்து சில பாடங்கள் கற்றுக்கொள்றாரு. சில விஷயத்த மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைய அவரே உருவாக்குவாரு அப்படின்ற மாரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா, இந்த குரு வலிமையான குரு முழுமையாக விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலுடைய நோக்கி நகரக்கூடியதாக எனது பார்வைக்கு தெரியுது. அந்த வகையில் அவருடைய கிரக அமைப்புகளும் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுக்க போறாரு. இந்த விஷயத்தின் மூலமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவர் அவர் அதை ஒரு மெயின் பாயிண்டாக வச்சு அவர் அடுத்த இதில் வெற்றி பெறுவாருன்னு தோணுது.